வணக்கமோ நமச்சிவாய. இன்னைக்கு நம்ம விஷ்ணு சகஸ்ரநாமத்தினோட 20வது திருநாமம் பார்க்க போகிறோம். கதையை பார்க்கலாமா? பிரதான புருஷேஸ்வராய நம. பிரதான புருஷன்னா இந்த உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்க நாம் எல்லாரும் பிரதான புருஷன். நமக்குள்ளிருந்து நம்மளை ஆட்டி வைப்பவர் பிரதான புருஷேஸ்வராய நம. யாரு? மகாவிஷ்ணு எம்பெருமான். சரிங்களா? இப்போ கதையை பார்ப்போம். உத்தான பாதன் அப்படின்னு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு 2 மனைவிகள், சுனிதி, சுருசி. சுனிதியோட மகன் துருவன், சுருசியோட மகன் உத்தமன். அவர் இந்த உத்தான பாதனுக்கு தன்னுடைய 2வது மனைவி மேலேயும் அந்த பிள்ளை மேலேயும் தான் பாசம் ரொம்ப ஜாஸ்தி. அதனால் உத்தமனை மடியில் வச்சு ஒரு நாள் கொஞ்சிட்டு இருந்தார். அப்போது துருவன் போய், அப்பா நான் அவங்க மடியில் உட்காந்துக்கிட்டுமான்னு கேட்டேன். அப்போது சித்தி என்ன சொன்னாங்கன்னா, அவர் மடியில் உட்காரணுன்னா நீ என்னுடைய வயிற்றில் பிறந்திருக்கணும் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணணும்? உங்கள் வயிற்றில் பிறக்கணும். நான் என்ன பண்ணணும்? சின்ன குழந்தை இல்லையா, அதனால் தெரியலை. கேட்டோன்னே அவங்க சொல்கிறாங்க, நீ காட்டுக்கு போய் விஷ்ணுக்கிட்ட தவம் பண்ணி கேளு, என் வயிற்றில் பிறக்கணும்னு. அப்போ தான் உங்கள் அப்பா மடியில் நீ உட்காரணும். அதை உண்மை என்று நம்பிய துருவன் தன் தாயிடம் சென்று அழுதார். நான் போய் காட்டில் தவம் பண்ண போகிறேன். உடனே தாய் சொல்கிறா, நீ காட்டுக்கு போ, தவம் பண்ணு, எம்பெருமானை கேளு. ஆனால் அப்படி தவம் பண்ணி சித்தி வயிற்றில் பிறந்து அப்பா மடியில் உட்காரணும்னு கேட்காத. நேரடியாக நான் உன்னுடைய மடியில் நான் உட்காரணும், எம்பெருமானே நீ வர கேட்டுண்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சி வச்சு விட்றேன். அமுச்சு வச்சோன்னா அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? 5 வயசு குழந்தைக்கு தவம்னா என்ன தெரியுமா? தெரியாது. அது பாட்டு காட்டை நோக்கி போகும்போது நாரத மகரிஷி வராரு. கேட்குறாரு, உனக்கு தவம்னா என்ன தெரியுமா? முதல்ல நீ எங்கே போகிற? நான் காட்டுக்கு போய் தவம் இருக்க போகிறேன். எதுக்கு? நான் மகாவிஷ்ணுவோட மடியில் உட்காந்துக்கணும். அப்படி தான் நான் தவம் பண்ணி நான் வாங்க போகிறேன் வாரம். அப்படியா? உனக்கு தவம்னா என்ன தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாது அப்படி சொன்னோன்னே அவர் சொல்லி கொடுக்குறாரு. அதே மாதிரி தவம் இருந்து அந்த பிள்ளை துருவன் தவம் இருக்கிறார். தவத்துக்கு பயண மகாவிஷ்ணு தோன்றுகிறார். தோன்றி வரமளிக்கிறார். என்ன வரமளிக்கிறார்? அவர் மடியின் மீது அமர்ந்து கொண்டு வரமளிக்கிறார். நீ உன் நாட்டுக்கு போ, உன்னை எல்லாரும் மதிப்பாங்க, நீ ராஜாவாயிடு, நீ ராஜாவாய் உன் வாழ்க்கை பயணத்தை முடித்து விட்டு நீ வானத்தில் துருவ நட்சத்திரமாக வா, இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் உன்னை பார்த்து வணங்குவார்கள் அப்படின்ற வரத்தை கொடுத்து விட்டார். சரிங்களா? இது நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிட்டேன். ப்ரீஃபாக இருக்கு கதை, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிட்டேன், சாரி. இப்போது துருவன் ஆட்சி புரிந்து அதுக்கப்புறம் துருவ நட்சத்திரமாக இன்றும் திகழ்கிறார். அதனால் இந்த திருநாமத்தினுடைய பொருள் என்னன்னா, பிரதான புருஷேஸ்வராய நம. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நமக்குள்ளே இருந்து நம்மளை அனுகூல